நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே இப்போ என்னென்னா ஜிஎம் மெம்பருக்கு பேமெண்ட் வந்துருச்சா அப்படிங்கிறதே கேட்டுட்ருக்கிறீங்க. ஜிஎம் மெம்பருக்கு யாருக்கும் பேமெண்ட் வரல. ஆனால் ஃபைல் மூவ் பண்ணியிருக்காங்க. ஃபைல் மூவ் பண்ணியும் பேமெண்ட் வரலன்னா வியாழன் வெள்ளியில் ஒரு ஹியரிங் இருக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கேஸுனால. ஸோ அதனால் வந்துட்டு பேமெண்ட் போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு வீடியோவும் அவர் பேசாமல் இருக்கிறாரு. ஸோ அந்த கேஸ் வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கேடிவி சேனல் பார்த்துருப்பீங்க. அது யாரும் இல்லை, நம்ம நியர்பையில் தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சில தவறான லிங்க் மூலிமா உள்ளே போய் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்களுடைய லைஃப் மட்டும் தான் இருக்குது. ஆனால் அதை பார்த்துட்டு இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்துட்டு கேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. நான் தெளிவான ஒரு விஷயம் சொல்கிறேன், கேளுங்க. நீங்கள் கேஸ் கொடுக்கறதுனால இங்கே எதுவுமே கண்டிப்பாக மாறப்போகிறது கிடையாது. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, கேஸ் கொடுக்கறதுனால எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. இவ்வளோ நாள் இருந்துட்டோம். இந்த ஹியரிங் பாஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு என்னென்னா பேமெண்ட் வந்துடும் அப்படிங்கிறதா முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா தெளிவாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சவருடைய டவுன்லைனில் தேர்டு லெக்கில் தான் அவங்க அந்த 2 லேடியுமே இருக்கிறாங்க. தேர்டு லெக்கு 4th லெக்கில் தான் அந்த 2 லேடியுமே இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க வந்துட்டு வேணும்னே வேணும்னே போயிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க போட்டிருக்கிற கேஸு ஒன்று பணம் வரல, 2வது வந்துட்டு ப்ராடக்ட்டு எனக்கு கொடுக்கலங்கிறது. ப்ராடக்ட்டு வீடு தேடி போய் கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே நாங்கள் சம்மந்தப்பட்டவர்கிட்ட பேசிட்டோம். அவருமே என்னுடைய நண்பர் தான், சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி. ஆமாம், நான் கொடுத்துருக்குறோம், ஆனால் அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னென்னா இவங்க எல்லாருமே அவங்களுடைய பின்னணியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, இவங்க ஹியரிங்கை வேணும்னே தள்ளி தள்ளி போட்டுகிட்டே போனாங்கன்னா நம்ம எல்லாருமே என்ன ஆகும், டென்ஷன் ஆகும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கேஸ் கொடுப்போம். கேஸ் கொடுத்தா கம்பல்சரி எம்டி சார் அவர்கள் உள்ளே தான் போவாங்க. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு பேமெண்ட் வராது. ஆனால் இந்த கேஸ் டிஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது டிஸ்மிஸ் ஆச்சுன்னா கம்பல்சரி நமக்கு அத்தனை பேர்த்துக்கு பேமெண்ட் வரும். அதுதான் உண்மை. சரிங்களா? ஏன்னா நடக்கிறதுல உங்களுக்கே எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். கம்பெனி சைடில் எந்த ஒரு பிரச்சனையுமே எதுவுமே கிடையாது. அவங்க உள்ளேருந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அது தெளிவான விளக்கம் நீங்கள் கேடிவிலையும் பார்த்துருக்கிறீங்க. நாங்களும் நேருக்கு நேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறோம், நேர்லேயே விசாரிச்சிருக்கிறோம். ஏன்னா நேற்று அவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஃபீஸ் வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் இப்போ அவங்க 2 பேருமே தெளிவாக இருக்காங்க. இப்போ அவர் கேடிவிக்கார் சொன்ன மாதிரியே சீனிவாசனுங்கிறவரும் அவர் பாலாஜிங்கிறவரும் சொன்னாருன்னா கண்டிப்பாக கேஸ் டிஸ்மிஸ் ஆகும். ஸோ அவங்க 2 பேருமே தெரிஞ்சவங்க தான். அவர் ஸ்டோருமே எடுத்துருக்கிறாரு. ஸோ நமக்கு எதுவும் பயப்பட வேணாம். ஆனால் நம்ம என்னன்னா நம்மளை டெம்ப்ட் பண்ணி அவங்க கண்டிப்பாக கேஸ் கொடுக்க வைக்கிறதா அவங்களுடைய ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன். இதுக்கு மேலே நம்ம யாராவது அவசரப்பட்டு கேஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா பேமெண்ட் வராது. ஸோ தயவு செஞ்சு முழுசாக தெரிஞ்சுக்கங்க, பேமெண்ட் கண்டிப்பாக வராது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வியாழன் வெள்ளியில் எம்டி சார் கேஸ் இந்த ஹியரிங் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறது ஒன்று எம்டி சார் ஃபஸ்ட்டு வீடியோ போட சொல்லி அவங்க அலௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக போடுவார். இல்லைன்னா அத்தாரிட்டி டைரக்டர் மூலிமா நமக்கு எல்லா நியூஸும் வரும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஃபார்வேர்டு பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 99% நம்ம தாண்டியாச்சு. இன்னொரு 1% தான். அந்த 1%க்கு அப்புறம் என்ன ஏதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அவசரப்பட வேணாம். இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டீங்க. இந்த மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மந்த் வரைக்கும், இந்த மந்த் எண்டு வரைக்குமே நான் வெயிட் பண்ண சொல்ல கிடையாது. பேமெண்ட்டுக்காக சொல்கிறேன். ஏன்னா பேட்சாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேமெண்ட்டுக்காக இந்த மந்த் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்ன ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு வியாழன் வெளியில் தெரிஞ்சிடும். ஸோ அந்த கேஸ் நிற்காது. அது தெளிவாக நான் சொல்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.